நுனி முதல் அடிவரை பலன் தரக்கூடிய கோடை காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை பாதுகாக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்கிற நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமான பனையை பற்றி யாரும் சொல்லாத சில குறிப்புகளை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால என்னால் லாங் வீடியோ கன்டினியூ பண்ண முடியல. இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் போடுற மாதிரி பார்த்துக்கிறேன். நம்ம பொது வழக்குலையும் பேச்சு வழக்குலையும் பனையை மரம்னு சொன்னாலும் பனை மர வகையை சார்ந்தது அல்ல. தற்கால தாவரவியல் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் தமிழில் உள்ள இலக்கண மரபுப்படியும் பனையை மரம் என்பது தவறுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் உள்ள மிக பழமையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் மரம் புல் ரெண்டுக்கான வேறுபாடு பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. புறக்காலனவே புல்லெனப்படுமே, அகக்காலனவே மரம் எனப்படுமே. இது பாடல் 630லையும் 31லையும் இடம்பெற்றிருக்கு. இந்த இலக்கணத்தை அடிப்படையாக வச்சு தான் பனையை மரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல வகையான பயன்களை நெடுங்காலத்துக்கு இந்த பனை கொடுக்குதுங்க. இதனால் இதை கேட்டதை கொடுக்கும் தேவலோகத்து மரம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தொன்மங்கள் கூறும் கற்பகத்துக்கு இணையாக இந்த பனையை ஒப்பிட்டு பார்த்துருக்காங்க. பனையை பொதுவாக யாரும் பயிரிடப்படுவதில்லைங்க. பனை இயற்கையிலே பெருகுகின்றன. இளம் பனையை வடலின்னு சொல்கிறாங்க. ஒரு பனை வளர்வதற்கு 15 ஆண்டுகள் ஆகும். வாழ்நாளில் மனிதனின் சராசரி வயதிலும் கூடியது. 30 மீட்டர் வரைக்கும் வளைவுகள் இல்லாமல் வளரக்கூடியது இந்த பனை. இதற்கு கிளைகள் எதுவும் கிடையாதுங்க. உச்சியில் 30-40 ஓலைகள் இருக்கும். இந்த பனையோட தாயகம் ஆப்பிரிக்கான்னு சொல்கிறாங்க. ஆப்பிரிக்காவிலிருந்து மனித இனம் எங்கெங்கே இடம்பெயர்ந்ததோ அங்கெங்கெல்லாம் ஆதி மனிதர்கள் பனை விதைகளை தங்களுடன் எடுத்து கொண்டு போனதாக சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் இந்த பனைகள் காட்டுப்பகுதியில் இல்லாமல் மக்கள் வசிக்கும் பகுதிகளிலே அதிகமாக காணப்படுகிறது. இந்த பனை ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்டதாக இருந்தாலும் அதிக அளவில் ஆசியாவில் தாங்க காணப்படுகிறது. ஆசியாவில் இந்தியா, இலங்கை, மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர், தாய்லாந்து, வியட்நாம், சீனா, கொங்கோ போன்ற மேற்கு ஆப்பிரிக்கா நாடுகளிலும் காணப்படுகின்றன. 10.2 கோடி இந்தியாவிலும் 5 கோடி தமிழ்நாட்டிலையும் இந்த பனை இருக்குங்க. 50 விழுக்காடு தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தில் காணப்படுதுங்க. மிக அடர்த்தியாக காணப்படுற இடம்னா சேலம், நாமக்கல், சென்னை, செங்கற்பட்டு, சிவகங்கை போன்ற மாவட்டத்தில் இருக்குங்க. மற்ற பிற மாவட்டங்களில் 30 லட்சத்திற்கும் குறைவாகவே பனை உள்ளது. எனக்கு தெரிஞ்சது ஆண் பனை, பெண் பனை இது 2 மட்டும்தான். இந்த பனை வகைகளை பார்த்து நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். இப்போ அந்த வகைகளை பார்க்கலாம். ஆண் பனை, பெண் பனை, கூந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, காற்றுப்பனை, ஈச்சம்பனை, ஈழம்பனை, சீமைப்பனை, ஆதம்பனை, திப்பிலிப்பனை, உடலரப்பனை, கிச்சிலிப்பனை, குடைப்பனை, இளம்பனை, கூரைப்பனை, இடுக்குப்பனை, தாதம்பனை, காந்தம்பனை, பாக்குப்பனை, ஈரம்பனை, சீனப்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கொண்டைப்பனை, ஏரிலைப்பனை, ஏசறுப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வயலிப்பனை, வாதப்பனை, அழகுப்பனை, நிலப்பனை, சனம்பனை மொத்தம் 34 வகை இருக்குங்க இந்த பனையில். இதோட வகைகள் மட்டும் இல்லாமல் இந்த பனையில் பயன்கள் எக்கச்சக்கமாக குறைஞ்சிருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இது போல் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் சிம்பிள் ட்ரீம் வேர்ல்டு யூடியூப் சேனல். இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ பார்க்கணும்னா சிம்பிள் ட்ரீம் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.